ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் JDS டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மசாலா டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யூசுவலாக நம்ம டீ போடுறது இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பட்டை, சின்ன பட்டை துண்டு, அப்புறம் வந்து 3 கிராம்பு அண்டு 2 ஏலக்காய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 1 டம்ளர் டீ தான் போட போகிறேன். ஸோ 1 டம்ளர் ஃபுல்லாக நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்க போகிறதுனால கம்மியாயிடும். அதனால் 1 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். இந்த டீ ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலாலாம் நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் இடிச்சிக்கிட்டா நல்லா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு பண்ணலாம். ஆனால் இடித்தா இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அதுக்காக நம்ம வந்து ஒரு உரலில் வந்து இடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து ஒரு ஆளுக்கு நம்ம டீ போடுறதுக்கு, 2 பேருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நான் உரலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நான் இடிக்க போகிறேன். நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1க்கு 2ஆக தட்டிக்கலாம். சும்மா தட்டிட்டா போதும் நல்லா அந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் இடித்து எடுத்து அந்த டீயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ டீ வந்து ஓரளவுக்கு இதுவாச்சு. நான் ஸ்லோவில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு 2 கப்புக்கான டீ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இது டபுள் பண்ணிக்கோங்க. இந்த டீ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஸ்லோலே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா அந்த டீயில் இறங்கணும் இல்லையா? அதனால ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 2 to 3 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். நம்ம அதை இடித்து வச்சுட்டோம்னா 3 to 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இப்படி ஷேக் பண்ணி வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.